பகலவன் மெல்ல தன் கதிர்களை விரிக்க, தன் மகனின் சினுங்களில் கண் விழிப்பவன், அந்த ஆனந்த கீதம் இல்லாததை உணர்ந்தவன் எழுந்து ஃப்ரெஷ் ஆகி பால்கனிக்கு வந்தான். அங்கே ருத்ரேஷி கையில் குழந்தையோடு பார்கவியோடு அந்த தோட்டத்தில் பேசிக்கொண்டே நடந்தாள். ருத்ரேஷி முகத்தில் சந்தோஷம் இருந்தாலும் ஏதோ ஒரு சோகம் இருந்தது. பார்கவி அவளிடம் மன்னிப்பு கேட்பதை பார்த்தான். அங்கே மாளவிகா வருவதை பார்த்தான். ருத்ரேஷி பார்கவி இருவரும் நடந்து கொண்டிருக்க அவர்கள் அருகே வந்தவள் ஒரு ஏளன பார்வை பார்த்தாள். என்ன, எங்க அண்ணா கிட்ட நேத்து நடந்ததெல்லாம் ஒண்ணு விடாம வத்தி வச்சிட்டியா? அந்த மாதிரி புத்தி எனக்கு இல்ல. ஏண்டி, நேத்து அவ்வளோ மழையில வெளியில நின்னு உனக்கு புத்தி வரல? எனக்கு ஏற்கனவே நல்ல புத்தி இருக்கு. சோ அது எனக்கு தேவைப்படாது. உனக்கு வேணும்னா அது தேவைப்படும். ஏய், என்ன திமிரா? இல்ல, கொழுப்பு. உனக்கு தான் உடம்பு முழுக்க கொழுப்பு இருக்கு. பேசாம எங்கள மாதிரி நீயும் நட, சரியாயிடும். ஏய், என்னடி வாய் ரொம்ப தான் நீளுது? இங்க பாரு, இந்த டீ எல்லாம் வேண்டாம். பதிலுக்கு ஒன்ன நான் சொன்னா அது அசிங்கமா போயிடும். கவி, வா நம்ம போலாம். ருத்ரேஷி நகர்ந்தாள். அவள் கையை பிடித்தாள். ஏற்கனவே கையில் இருந்த காயத்தில் கை வைக்க பெண் அவள் வலியில் கத்தினாள். அங்கே அவ்வளவு பெரிய காயம் இருந்ததை பார்கவி கூட இவ்வளவு நேரம் பார்க்கவில்லை. ஐயோ அண்ணி, என்ன இவ்வளவு பெரிய காயம்? கவி, அதெல்லாம் எதுவும் இல்ல. ஏன் இவ்வளவு பதட்டம்? அண்ணி, எவ்வளவு பெருசா இருக்கு காயம். அந்த காயத்தை பார்த்த ரூபன் கூட அந்த பிஞ்சு கையால் அதை தொட்டு பார்த்தான். ஆறு தங்கம், அம்மாக்கு எதுவும் இல்லடா, ருத்ரேஷி கூற அதை தாங்க முடியாமல் மாளவிகா இப்பொழுது ரூபனை பார்த்தாள். டே ரூபன், எவடா உனக்கு அம்மா? இவளா? சீ! அவள் அவனை அதட்ட பாவம் அவன் முகத்தை சோகமாக்கினான். ஏய், உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. இனி இவனை அதட்டுற வேலை எல்லாம் வச்சுக்கிட்ட மூஞ்சி உடைச்சு கையில கொடுத்துடுவேன், சொல்லிட்டேன். அட ஆறு தங்கம், அம்மா நான் இருக்கேன், நீ ஏன் சொல்ல அழுற? எங்க சிரி பார்க்கலாம் என்று அவள் சிரிப்பு காட்டியபடி அவனை உள்ளே அழைத்து சென்றாள். ஏய் நில்லடி! மாளவிகா அவளை நிறுத்தினாள். ஷோ, கைய விடு! இப்பொழுது மூவரும் வீட்டின் நடுக்கூடத்திற்கு வந்தனர். ஆதித்யா தன் இரு கையையும் கட்டி கொண்டு நின்றான். மாளவிகா! அவனுடைய கணீர் குரல் மூவரையும் அப்படியே நிற்க வைத்தது. அங்கே சமையலறையில் இருந்த மல்லிகா கூட வந்து விட்டாள். வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த அனைவரும் அவர்களை தான் பார்த்தனர். அண்ணா, அவள் சிரித்தாள். என்ன பண்ற? நான் எதுவும் செய்யல, இவதான் அவனை பயமுறுத்தினா, அதான் திட்டிட்டு இருந்தேன். ஓ அப்படியா, சரி, வேலைப்பா. சொல்லுங்கய்யா. வாசல் கதவை கொஞ்சம் அட. இதோ. அவன் சென்று அடைத்தான். ஆதித்யா அவர்கள் அருகே வந்தவன் ருத்ரேஷியை பார்த்தான். கண் அசைவில் நகரு என்று சொல்ல அவளும் நகர்ந்து கொண்டாள். நேத்து என்ன சொன்ன? இவன் உனக்கு வேணுமா? அவள் கன்னத்தில் ஓங்கி அடித்தான். அண்ணா! என்ன அண்ணா? நேற்று நடந்த எதுவும் தெரியாது நினைச்சியா? எல்லாம் தெரியும். ஆனா கேட்காம இருந்தது இவ வாயை திறந்து சொல்லணும் தான். ஆனா இவ வாயை திறக்கவே இல்லை. ஆனா நீ என்னன்னா காலையிலேயே சண்டை. இதுல எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையனை மிரட்டுவ? அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? டேய்! அவன் குரல் கொடுக்க குச்சி பறந்து வந்தது. அதை வைத்து அவளை அடித்தான். இதில் அவளை வெளியே வர நிக்க வச்சிருக்கீங்க, எப்படி? ஆதித்யா, நிறுத்து! அதுவரை அமைதியாக இருந்த மல்லிகா வந்து விட்டாள். என்ன, நீ என்னமோ உன் பொண்டாட்டி ரொம்ப ஒழுங்கானவங்கிற மாதிரி என் பொண்ணு அடிக்கிற? முதல்ல உன் பொண்டாட்டி உன்கிட்ட சொல்லாம எத்தனை விஷயம் வச்சிருக்கா தெரியுமா? அவ என்ன விஷயம் சொல்லல, நீங்க சொல்லுங்க. நீ நினைக்கிற மாதிரி அவ ஒன்னும் படிக்காதவ இல்ல. அதே மாதிரி அவளுக்கு இதுக்கு முன்னாடி எந்த கல்யாணமும் ஆகல. அதுவே மிகப்பெரிய பொய் தான். இப்போ உன் பொண்டாட்டி என்ன பண்ணுவ சொல்லு? இவளை அடிச்ச மாதிரி அவளை அடிப்பியா, இல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்புவியா? மல்லிகா கூறிவிட இங்கே ருத்ரேஷி பயத்தோடு நின்றிருந்தாள். விரதங்கள் கலைந்தன தேவி. அத்தியாயம் 12. இப்போ உன் பொண்டாட்டி என்ன பண்ணுவ சொல்லு? இவளை அடிச்ச மாதிரி அவளையும் அடிப்பியா, இல்ல வீட்டை விட்டு அனுப்புவியா? மல்லிகா கூறிவிட இங்க ருத்ரேஷி பயத்தோடு நின்றிருந்தாள். மல்லிகாவின் எண்ணம் இது பொய் என்று அறிந்து ருத்ரேஷியை அடிப்பான் என்றுதான் வாயை விட்டாள். தன் சித்தியை ஆள நோக்கியவன், சொல்லு ஆதித்யா, என் பொண்ணு சொன்னதை கேட்ட? உன் பொண்டாட்டி இத்தனை பொய் சொல்லியிருக்காளே, அதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? அவ சொன்ன பொய்க்கு என்ன தண்டனை தருவ? ருத்ரேஷியின் இதயம் படபடவென்று அடித்துக் கொண்டது. அவன் ஏதாவது அவளை திட்டிவிட்டால் என்ன செய்வது? சித்தி, அவ என்ன பொய் சொன்னா? நான் இவ்வளவு நேரம் சொல்றேனே, உன் காதுல விழலையா? சித்தி, இது பொய்யா? அவ படிச்சிருக்கிறது எனக்கு தெரியும். அதே மாதிரி அவளுக்கு இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகலைங்கிற விஷயமும் எனக்கு தெரியும். இதையும் பெரிய விஷயமா சொல்றீங்க? ஏன் அவ உங்க ஒவ்வொருத்தர்ட்டையும் வந்து இதுதான் நடந்ததுன்னு உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் சொல்லணுமா என்ன? அவன் பதிலை கேட்டு அங்கே நின்ற அனைவருக்கும் ஒரே அதிர்ச்சி. ருத்ரேஷி அதுவரை பயத்தில் நின்றவள் இப்பொழுது அவள் இதயம் வேறு விதமாக யோசனை செய்ய ஆரம்பித்தது. ஒருவேளை இவர்களிடம் தெரியும் என்று சொல்லிவிட்டு
அறையில் வந்து தன்னை திட்டுவானோ? அப்படி திட்டினால் தானும் பதிலுக்கு கேட்க வேண்டும். ஏன் என்னை காசு கொடுத்து வாங்கினாய்? நான் என்ன விலை பொருளா? என்று பல கேள்வியை அவனிடம் தொடுக்க எண்ணி மனதில் கேட்டுக்கொண்டிருந்தாள். என்ன ஆதித்யா, வந்த ஒரே நாள்ல உன் பொண்டாட்டி உன்னை முழுசா மாத்திட்டாளா? சித்தி, வாய் முடுங்க. உங்க மேல நான் கை வைக்காம இருக்க ஒரே காரணம் அப்பா. அவருக்காக மட்டும்தான் உங்க 2 பேரையும் இந்த வீட்டுல விட்டு வச்சிருக்கேன். இதுக்கு மேல இதே மாதிரி பேசுறது, அப்புறம் என் பையனை உணர்வால கூட காயப்படுத்த நினைச்சீங்க, இந்த ஆதித்யா இப்படி சும்மா இருக்க மாட்டேன். சரியா? ஏய் மாளவிகா, ஒழுங்கா இருக்கிற மாதிரி இருந்தா இங்க வரலாம். இல்ல இப்படி வராத. உன் புருஷன் வீட்டோட இரு. புரிஞ்சுதா? அண்ணா, எனக்கு தான் குழந்தை பிறக்காது இல்ல, ஏன் உன் பையனை தரமாட்டேங்கிற? எல்லா ஊர்லயும் தங்கச்சிக்கு கஷ்டம் வந்தா உயிரையே தருவாங்க. ஆனா நீ இப்படி பண்ற? ஏய், என்ன ரொம்ப பேச வைக்காத. முதல்ல நீ என்னைக்காச்சும் என்ன அண்ணான்னு பாத்திருக்கியா? என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமே நீதான். நீ மட்டும்தான். இதுக்கு மேல வாயை திறந்த உன் வாயை ஒட்டச்சிருவேன். பார்கவி. அண்ணா, நாம இன்னைக்கு இங்க இருந்து கிளம்புறோம். போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு. சரி அண்ணா. பார்கவி சென்றுவிட அவள் அருகே இருந்த ருத்ரேஷியை பார்த்தவன் கண்ணாலேயே போ என்று சைகை காட்டினான். அவளும் சென்று விட்டாள். ஆதித்யா இருவரின் அருகே வந்தவன், இதுக்கு மேல நீங்க என் வாழ்க்கையில வரவே கூடாது. அப்படி வந்தீங்கன்னா உங்க பொண்ணு வாளா வெட்டியாதான் வீட்டுல இருப்பா. அப்புறம் இந்த சொகுசான வாழ்க்கை கிடைக்காது. ஆதித்யா அங்கே இருந்து வெளியே சென்று விட்டான். போகும் அவனையே பார்த்தனர் இருவரும். அம்மா, நாம செஞ்சது அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரியல. ஆனா அவன் சொன்ன வார்த்தையை வச்சு பார்த்தா கண்டிப்பா தெரிஞ்சிருக்குமோ? மாளவிகா, நம்ம ஆட்டத்தை கொஞ்ச நாள் ஆற போட்டுதான் அடிக்கணும். அம்மா, நான் கடைசி வரைக்கும் இப்படியேதான் இருக்கணுமா? இல்ல, உனக்குதான் ஆதிரூபன். வா, நம்ம போலாம். அவளை அழைத்து சென்றாள். விரதங்கள் கலைந்தன தேவி. அத்தியாயம் 13. அந்த அறையில் இருந்து அவளுடைய துணிகளை எடுத்து வைத்தாள். ஆதிரூபன் இப்பொழுது நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான். அவளுக்கு மனதில் அத்தனை குழப்பம். தான் சொல்லாமல் எப்படி அவனுக்கு இத்தனை தெரிந்தது? ஒருவேளை முன்பே தன்னை பற்றி விசாரிக்க ஆள் வைத்திருந்தானா என்ன? எதுவாக இருந்தாலும் என்ன, ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் என்னை பணத்திற்கு விலைக்கு வாங்கியவன் தானே. அவனிடம் அன்பை எதிர்பார்க்க முடியாது. அப்போ இன்று அவன் சித்தியிடம் தன்னை ஏன் விட்டு கொடுக்காமல் பேசினான்? ஒருவேளை அவனுக்கு அது தெரியாமல் இருந்து இப்பொழுது என்னை காப்பாற்ற சொல்லி இருப்பானோ? அப்போ அவனுக்கு அன்பு இல்ல, அவனுடைய மூக்கு அருந்து விடக்கூடாது. அவன் ஏமாற்றத்தை ஒப்புக்கொள்ளாமல் தெரிந்தது என்று கூறினானா? ஐயோ, எனக்கு யோசித்து யோசித்து தலைவலியே வந்து விட்டது. ச! ருத்ரேஷி அப்படியே கட்டிலில் தலையை பிடித்து அமர்ந்து விட்டாள். அப்பொழுது கதவை திறந்து உள்ளே வந்தான் ஆதித்யா. என்ன உட்கார்ந்துருக்க? ட்ரெஸ் எடுத்து வைக்கல? முடிஞ்சது. ஓகே, சீக்கிரம் எடு. அப்புறம் பார்கவி வந்தாளா? இல்ல. ஓகே. ஆதித்யா திரும்ப வெளியே சென்றவன் கொஞ்ச நேரத்தில் உள்ளே வந்தான். உங்ககிட்ட பேசணும். எது பேசணும்னாலும் வீட்டுக்கு போய் பேசலாம். இப்ப வரியா? என் கேள்விக்கு பதில் தெரியலன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். உனக்கு ஒரு முறை சொன்னா புரியாதா? கொஞ்சம் வாயை மூடு. நீ வேற இருக்கிற டென்ஷன்ல. ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டல்ல, கீழே வா. ஆதித்யா கீழே சென்று விட்டான். சே, இவன் என்ன மனுஷன்? ஷோ, இவனை புரிஞ்சுக்கவே முடியலையே. சே, எல்லாம் எங்க போற கோவத்தை எல்லாம் என்கிட்ட தான் காட்டுறாங்க. இந்த சிடுமூஞ்சி கிட்ட இனி பேசவே கூடாது. என் கேள்விக்கு பதில் தெரியலனாலும் பரவாயில்ல, இனி இவங்கிட்ட பேசவே கூடாது. ருத்ரேஷி புலம்ப அங்கே தொட்டிலில் படுத்திருந்த ஆதிரூபன் சினுங்கினான். ஐயோ, 6 வேற எழுந்துட்டானே. அச்சோ, என் தங்கம் இல்ல. அவனை கையில் ஏந்தி கொண்டாள். அண்ணி. பார்கவி சிரித்த முகத்துடன் வந்தாள். வாடி கவி. அண்ணி, கிளம்பியாச்சா? கீழே போலாமா? போலாம். ஓகே, நீங்க அவனை தூக்கிக்கோங்க, நான் பெட்டி எடுத்துக்கிறேன். வேண்டாம், நீ சின்ன பொண்ணு. குழந்தை பிடி, பெட்டியை நான் எடுத்துக்கிறேன். சரி அண்ணி. பார்கவி அவனை வாங்கி கொண்டாள். இருவரும் கீழே வர ஆதித்யா காரோடு நின்றிருந்தான். அந்த வீட்டை விட்டு போகும் இருவரையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தனர் மாளவிகா, மல்லிகா. பாத்தியாமா, பார்கவி கூட நம்ம விட்டுட்டு போறா. அவளை பத்தி தான் உனக்கு தெரியுமே, உன் அப்பா மாதிரி. அப்படியே ஆதித்யானா உயிரை விடுவா. இப்ப அவனோட தானே போவா. அம்மா, என் புருஷன் 10 தடவை போன் பண்ணிட்டாரு. நான் இன்னைக்கு போகணும். அதுக்குள்ளையா? நான் வேணும்னா மாப்பிள்ளைட்ட கேட்கவா? வேண்டாமா, அவருக்கு இங்க நடந்ததெல்லாம் தெரிஞ்சா என்னை இன்னும் போட்டு அடிப்பாரு. அதான் நான் அங்க போறேன். நீ இங்க பாத்து இரு. சரிடி. மல்லிகா மெல்ல தலையசைத்தாள். ஆதித்யாவின் கார் பெரிய கேட்டின் நுழைவு வாயில் உள்ளே சென்றது. ருத்ரேஷி, பார்கவி இருவரும் பின்னாடி அமர்ந்திருந்தனர். அவளுக்கு அந்த வீட்டின் முன்பக்கமே மிகவும் பிடித்தது. மனதின் ஓரம் ஒரு குழப்பத்தையும் வேதனையையும் தந்தது. ஏற்கனவே ஆதித்யா வாழ்வில் 2ஆம் தாரம். இந்த அறையில் இருக்கும்போது கூட சில நேரம் நினைத்திருக்கிறாள்.
அங்கே அவனும் ஆருவின் அன்னையும் வாழ்ந்த இடம். அப்போ அவளுடன் அவன் அந்த அறையில் நெடுநேரம் அவளை நெஞ்சில் சாய்த்து பேசியிருப்பான். ஒரு கணவன் மனைவி இருவரின் தனிப்பட்ட அறை. அங்கே அவளுக்கு இருக்கும்போது ஏதோ நெருப்பில் இருப்பது போல இருந்தது. இப்போ இந்த வீடு. ஒருவேளை அவளும் இங்கதான் வாழ்ந்திருப்பாளா? அவளுடைய சிந்தனை எங்கோ சென்று கொண்டிருந்தது. ருத்ரேஷியிடம் பார்கவி எவ்வளவு பேச நினைத்தாலும் அவளால் இயல்பாக இருக்க முடியவில்லை. தானாக கண் கலங்க ஆரம்பித்தது. முன்னாடி கார் ஓட்டி கொண்டிருந்த ஆதித்யா கண்ணாடி வழியே அவளை பார்த்து கொண்டுதான் வருகிறான். விரதங்கள் கலைந்தன தேவி. அத்தியாயம் 14. கார் அந்த மிகப்பெரிய வீட்டின் முன் நின்றது. ருத்ரேஷி பார்கவி இருவரும் இறங்கி கொண்டனர். பார்கவி, உன் அண்ணிய உள்ள அழைச்சிட்டு போ. நான் கார் பார்க் பண்ணிட்டு வரேன். வேலைக்காரனை அழைச்சிட்டு வரேன். சரி அண்ணா. அண்ணி, உள்ள வாங்க போலாம். அவளையும் அந்த வீட்டையும் மாறி மாறி பார்த்தாள். அண்ணி, வாங்க உள்ள போலாம். இல்ல, நான் வரல. என்ன, வரலையா? ஆமா, எனக்கு இந்த வீடு பிடிக்கல. நான் உள்ள வர மாட்டேன். இன்னும் 2 பேரும் உள்ள போகாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆதித்யா கேட்க, அண்ணா, அண்ணி உள்ள வர மாட்டேன்னு சொல்றாங்க. ஏன்? தெரியல. சரி பார்கவி, நீ உன் ரூமுக்கு போ. உன் அண்ணி உள்ள வருவாங்க. ஓகே. பார்கவி அங்கிருந்து சென்றாள். ஆதித்யா அவளையே பார்த்தவன், உள்ளவா? இல்ல, நான் வரமாட்டேன். அவள் தலை அசைத்தாள். என்கிட்ட ரூபனை கொடு. அவன் கையில் கொடுத்தாள். சரி, உள்ளவா, போலாம். இல்ல, நான் வரமாட்டேன். அட, நின்ன சின்ன குழந்தையா, வா. நான் வரமாட்டேன் என்று பின்னே நகர்ந்தாள். ஏய், என்ன? அவள் கையை பற்றினான். ஏன், இந்த வீடு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு, ஆனா வேண்டாம். நான் உள்ள வரல. தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க. ஏ லூசு, உள்ள வா. அவள் கையை பிடித்து உள்ளே இழுத்து வந்தான். ஐயோ, என்னை விடுங்க. எனக்கு உள்ள வர விருப்பம் இல்ல. அவள் கத்த ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை நடுக்கூடம் வரை இழுத்து வந்து விட்டான். ஏன் இப்படி பண்ற? நான் என்ன பண்ண? லூசு, நவரும் மேல இருக்கு, அங்க போ. இல்ல, போமாட்டேன். நீயா போறியா, இல்ல திரும்பவும் இழுத்துட்டு போவா? நீங்க இழுத்துட்டு போனாலும் நான் வரமாட்டேன் என்று அங்கே இருந்து தூணை பிடித்து கொண்டாள். ஒரு பெருமூச்சு ஒன்றை இழுத்து விட்டவன், மகாராணி, குழந்தைய பிடிப்பீங்களா இல்லையா? தாங்க என்று அவனிடமிருந்து குழந்தையை வாங்கி கொண்டாள். ஆதிரூபனை கையில் ஏந்தி கொள்ள பாவை அவள் கால் தரையில் இல்லாமல் மிதந்தது. ஐயோ, என்ன பண்றீங்க? இதுக்கு மேல உன்னை இழுத்துட்டு போக முடியாது. அதான். வாய மூடு. நீ கத்துனா அப்புறம் பார்கவி வெளியே வந்துருவா. அப்படியே உன்னை கீழே போட்டுருவேன். உங்க பையனும் சேர்ந்துதான் விழுவான். பரவாயில்லையா? அவனாலதான் நீ தப்பிச்சிட்டு இருக்க. இல்லன்னா உன்னை அப்பவே தூக்கி கீழே போட்டிருப்ப. போடுவீங்க. அடச்சா, வாய மூடு. எப்ப பாரு ரேடியோ மாதிரி பேசிட்டே இருக்க. இல்ல ஏதோ நீர்வீழ்ச்சியில தண்ணி மாதிரி சொல்லாம கொள்ளாம அழுற. உனக்கு என்னதான் பிரச்சனை? அவளை அந்த அறையில் இறக்கி விட்டு கேட்டான். எனக்கு இந்த வீடு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அது எப்படி சொல்றது? வாயாலதான். இது உங்க ஒய்ஃப் இருந்த வீடு. அப்ப நீ யாரு? அவன் கேட்க, நான் நீயும் என் ஒய்ஃப் தான். இங்க ஷாலினி வந்ததே இல்ல. இதுக்குதான் அழுதுட்டே இருக்கியா? எதுவா இருந்தாலும் கேட்கணும், அழக்கூடாது. அதுக்கு நீங்க முதல்ல என்கிட்ட பேசணும். நான் வந்ததுல இருந்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்றேன், நீங்க தான் பேசவே இல்ல. சரி, நீ பேசலாம். உனக்கு என்ன கேள்வி இருக்கோ எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு வச்சுக்கோ. நான் ஆபீஸ் போயிட்டு வந்து பிறகு சொல்றேன். போதுமா? எப்போ வருவீங்க? வேலை முடிஞ்ச உடனே வருவேன். அதான் எப்போ? நைட் ஆகலாம். நைட் எப்போ? உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரே கேள்வியா மாத்தி மாத்தி கேட்காத. இப்படியே பண்ண அப்புறம் படிக்கட்டுல இருந்து உருட்டி விட்டுருவேன். நீங்க உருட்டி விடுற வரைக்கும் என் கை பூ பறிக்குமா என்ன? அட பைத்தியமே. ஆதித்யா தலையில் அடித்து கொண்டான். ஏ லூசு, கொஞ்சம் அமைதியா இரு. இப்படியே பேசின உனக்கு பதில் தர வேண்டிய எந்த கேள்விக்கும் பதில் வராது. பரவாயில்லையா? சரி, இனி பேச மாட்டேன். ஆனா நைட்டு வீட்டுக்கு வந்துருவீங்க தானே? ஐயோ, கையில் இருந்த துணியை படுக்கையில் போட்டவன், நான் ஆபீஸே போல, போதுமா? படுக்கையில் அமர்ந்தான். ஐயோ, டென்ஷன் ஆகிட்டாரே. சாரிங்க, இனி கேட்க மாட்டேன், நீங்க கிளம்புங்க. அவள் கோழி குண்டு கண்ணை உருட்டி கேட்க ஆதித்யா அவளை முறைத்து விட்டு குளியல் அறைக்குள் சென்றான். அவளுக்கு இப்பொழுதுதான் மூச்சே வந்தது. இங்கே அவள் வந்ததே இல்லையாமே. விரதங்கள் கலைந்தன தேவி. அத்தியாயம் 15. ஆதித்யா எப்படியோ அவளிடமிருந்து தப்பித்து ஆபீஸ் சென்று விட்டான். ருத்ரேஷி எல்லா பொருட்களையும் எடுத்து வைத்துவிட்டு ஆதிரூபனுக்கு பால் கொடுத்துவிட்டு அவனை தூங்க வைத்தாள். கொஞ்ச நேரத்தில் பார்கவி வந்தாள். அண்ணி, அண்ணி. ஏ கவி, எதுக்கு இப்படி கத்திட்டு வர? ஆறு எழுந்துட போறான். ஓ சாரி அண்ணி. சரி வா, உட்கார்ந்து பேசலாம். எதுக்கு இப்ப கூப்பிட்ட? அதுவா அண்ணி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? ஏண்டி கேக்குற?
எனக்கு சொல்லி தருவீங்கன்னு தான் கேட்டேன். அப்படியா? சரி, உனக்கு என்ன டவுட்ன்னு சொல்லு, தீர்த்து வைக்கிறேன். இதோ இதான் டவுட்டு என்று அவள் அந்த புத்தகத்தை கொடுக்க, சரி வெயிட் பண்ணு, நான் படிச்சுட்டு சொல்லித்தரேன். ஓகே என்றவள் அப்படியே அவள் மடியில் படுத்துக்கொண்டாள். ஹேய், என்னடி பண்ற? அண்ணி, என்ன ரூபனுக்கு மட்டும்தான் அந்த மடியா? எனக்கு இல்லையா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறனே. சரி. அவள் அந்த புத்தகத்தோடு படித்துக் கொண்டிருந்தாள். அவள் மடியில் படுத்திருந்த பார்கவி அப்படியே தூங்கிவிட்டாள். வீடே ஒரே அமைதி. ருத்ரேஷிக்கும் தூக்கம் வர அந்த புத்தகத்தை அணைத்தபடி தூங்கிவிட்டாள். எவ்வளவு நேரமானது என்று தெரியவில்லை. இருவரும் கண்ணை திறக்கும் போது ஆதித்யா தான் நின்றிருந்தான். அண்ணா, நீ என்ன இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட? ஆமா, என்ன இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? அட தூங்கு மூஞ்சி கழுதிங்களா, மணி 11 ஆகுது. நான் வந்ததே லேட்டு. இதுல 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. என்ன சொல்றீங்க? உண்மையதான் சொல்றேன், அங்க பாருங்க. இருவரும் சுவற்றில் இருந்த கடிகாரத்தை பார்த்தனர். அவன் கூறியபடி மணி 11 தான். 2 பேரும் சாப்பிட்டீங்களா? இல்ல. போங்க போய் சாப்பிட்டு வாங்க. இருவரிடமும் கூறினான். நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல. அப்ப நீங்களும் வாங்க. முதல்ல நீங்க போங்க, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். சரி என்று தலையாட்டினர். ஏதோ இன்று அதிசயமாக ஆறு அளவில்லை. அவனை கையில் ஏந்தி கொண்டு கீழே வந்தவள் அவனுக்கு பால் கொடுத்துவிட்டு தோசையை சாப்பிட்டாள். இருவரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்க ஆதித்யா வந்தான். ஆரு அவள் கையில் சிரித்தபடி தன் தந்தையை பார்த்தான். பா பா அவன் கையை தீண்டினான். என்னடா தங்கம்? டேய், உங்க அப்பாதான், கொஞ்சம் அமைதியா இருடா, பார்கவி கூறினாள். அண்ணி, இவன் விளையாட ஆரம்பிச்சிட்டான், இனி தூங்க மாட்டான். அதெல்லாம் பாட்டு பாடினா தூங்கிடுவான். அண்ணி, உங்களுக்கு பாட்டு கூட பாட தெரியுமா? தெரியும். என் காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல நான் பாடியிருக்கேனே. அப்ப நானும் இருக்கேன், எனக்காகவும் பாடுங்க. சரிடி. 2 பேரும் பேசாம சாப்பிடுங்க. நடுராத்திரியில பேய் மாதிரி சாப்பிடுறதே தப்பு, இதுல பாட்டு வேற. சாரி அண்ணா, பார்கவி கூறினாள். பார்கவி, ருத்ரேஷி இருவரும் சாப்பிட்டு விட்டு அவனை தூக்கி கொண்டு மேலே வந்தனர். அவனை தூங்க வைக்க எவ்வளவோ முயற்சி செய்து கொண்டிருந்தாள். மேலே வந்த ஆதித்யா, தூங்க போலையா? இல்லண்ணா, தூக்கம் வரல. அப்ப நைட்டு முழுக்க முழிச்சிட்டு இருக்க போறீங்களா? இல்ல, உங்க பையன் தூங்குனா தானே நாங்க தூங்க போக முடியும். அப்ப 2 பேரும் அவன் கூட சேர்ந்து முழிச்சிட்டு இருங்க, சரியா? சரி சரி, நீங்க போய் அந்த கணினிய கட்டிக்கோங்க. ருத்ரேஷி கூற அவளை மேலும் கீழும் பார்த்துவிட்டு ஆதித்யா உள்ளே சென்று விட்டான். அண்ணி, எனக்கும் தூக்கம் வரல. எனக்கும் இவனுக்கும் சேர்த்து ஒரு நல்ல கதை சொல்லுங்களேன். கதை தானே, சொல்லிட்டா போச்சு. ஆரு பையா, உனக்கு ஒரு ராஜா கதை சொல்லவாடா? அவனுக்கு என்ன புரிந்ததோ தெரியவில்லை. தன் பொக்கை பல்லை வைத்து சிரித்தான். ஐயோ, என் தங்கம் எப்படி சிரிக்குது, அழகு. அவனுக்கு கை கொண்டு நெட்டி முறித்தாள். அண்ணி, நானு. சரி வா. பார்கவிக்கும் அப்படியே செய்தாள். 2 பேர் மேலேயும் எவ்வளோ கண்ணு. சரி, நீங்க கதைய சொல்லுங்க. கதை சொல்லலாமாடா தங்கம்? ஒரு ஊர்ல ஒரு ராஜா. அந்த ராஜாக்கு உன்ன மாதிரி அழகான இளவரசன் என்று ஆரம்பித்து காடு மலை என்று சுற்றி வர, அதற்குள் பார்கவி, ஆறு இருவரும் உறங்கிவிட்டனர். அவளுக்கும் தூக்கம் வர குழந்தையை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு உறங்கினாள். அவள் சொல்லும் கதையை கேட்டபடி அமர்ந்திருந்த ஆதித்யா கூட தன் மடிக்கணினியை அப்படியே வைத்துவிட்டு உறங்கி போயிருந்தான். விரதங்கள் கலைந்தன தேவி. அத்தியாயம் 16. காலை நேரம் ருத்ரேஷி எழுந்தாள். அவள் மடியில் தலை வைத்து படுத்திருந்த பார்கவியை எழுப்பினாள். கவி, கவி, எந்திரிடி. என்ன அண்ணி, இவ்வளவு சீக்கிரம் எழுப்பி விட்டீங்க? ஏய் லூசு, மணியை பாரு. நீ காலேஜ் வர போனோம். சீக்கிரம் எழுந்து கிளம்படி. ஐயோ, ஆமா போனோம். பார்கவி தன் அறைக்கு சென்றாள். ஆரு இன்னும் விழி திறக்கவில்லை. அவனை அறையில் இருக்கும் தொட்டிலில் படுக்க வைத்துவிட்டு அவள் குளித்து உடை மாற்றி கீழே வந்தாள். ஏய் கவி, அழுக்கு மூட்டை, இன்னுமா குளிக்காம இருக்க? கீழே அமர்ந்திருந்த அவள் முதுகில் ஒரு அடி அடித்தாள். ஐயோ அண்ணி, உங்களுக்கு தான் தெரியுமே, நான் காப்பி குடிச்சிட்டு தான் குளிப்பேன்னு. அது என்ன அப்படி ஒரு அழுக்கு முட்டை பழக்கம்? இனி குளிச்சிட்டு வந்தாதான் பச்சை தண்ணி கூட குடிக்கணும். ஐயோ அண்ணி, நீங்க எது வேணாலும் சொல்லுங்க, நான் கேக்குறேன். பட் இது மட்டும் வேண்டாம். பேசினது போதும், சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வாடி. சரி, போறேன். அவள் காப்பி கப்பை வைத்துவிட்டு சென்றாள். ருத்ரேஷி சமையல் அறைக்கு வர அங்கே சமைக்கும் பெண் நின்றிருந்தாள். அக்கா, வாங்கம்மா. அட, என்ன அம்மா, உங்களை விட நான் சின்ன பொண்ணு. இந்த முதலாளி வர்க்க பேச்செல்லாம் வேண்டாம். அழகா பாப்பான்னு சொல்லுங்க. இல்லையா, என் பேரு ரித்தி ருத்ரேஷி. பேர் சொல்லி கூப்பிடுங்க. பேர் சொல்றது கஷ்டம், பாப்பானே கூப்பிடுறேன். ஆமா, உங்க பேர் என்ன? என் பேரு வடிவு. நல்ல பேரு. ஆமா, இன்னைக்கு என்ன சமைக்கிறீங்க? இட்லி அப்புறம் சட்னி. அக்கா, அது கூட கொஞ்சம் பருப்பு சாதம் சேர்த்துக்கோங்க. சரி பாப்பா. ஓகே, நீங்க வேலையை பாருங்க. நான் ஆறு எழுந்துட்டானான்னு பாக்குறேன். அவளுக்கு வேலையை கொடுத்து விட்டு ருத்ரேஷி மேலே வந்தாள்.
தொட்டிலில் அவன் சின்ன சினுங்களோடு படுத்திருந்தான். அவனை கையில் ஏந்தி கொண்டாள். ஆதித்யா அப்பொழுதுதான் குளித்துவிட்டு தலையை துவட்டியபடி வெளியே வந்தான். அவளை பார்த்தான். ஐயோ, சார் இந்த வீட்டுலதான் இருக்கீங்களா? ருத்ரேஷி கேட்க அவளை முறைத்தான். ஏன், உனக்கு தெரியாதா நான் இங்க இருக்கேன்னு? தெரியாதே சார், ஏதோ விருந்தாளி வீட்டுக்கு வர்ற மாதிரி வந்துட்டு இருக்கீங்க. யாருன்னா? ஆமா, நீங்க தான். நான் இருக்கும்போது உன் வாய் திறந்துட்டே இருக்கும். அதே நான் இல்லைன்னா குடும்பமா சேர்ந்து மணிக்கணக்கா தூங்க வேண்டியது. இதுல என் பையனை வேற சேர்த்துக்கிட்டீங்க. ஹலோ, ஏதோ நேத்து தூங்கிட்டோம், அதுக்காக எப்பவும் நாங்க அப்படி இல்ல. எது ஒரு நாளா? நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தியே, அப்பவே என்ன வெளியே வச்சு பூட்டிட்டு நல்ல நிம்மதியா தூங்குனவ தானே? ரொம்ப பேசக்கூடாது. நான் திரும்பி வந்து உங்களுக்கு பாவம் பார்த்து போர்வையெல்லாம் போத்தி விட்டேன். எது? என் வீட்டு போர்வை எடுத்து எனக்கு போத்தி விடுறது பாவமா? உனக்கு மனசாட்சி எல்லாம் இருக்கா? அதெல்லாம் இருக்கு. ஆமா, நேத்து என் கேள்விக்கு பதில் சொல்றேன்னு சொன்னீங்க, இப்ப சொல்லுங்க. அதெல்லாம் முடியாது. உன்னை யார் நேத்து கும்பகர்ணன் தங்கச்சி மாதிரி தூங்க சொன்னது? ஏதோ நேத்து தூங்கிட்டேன், அதுக்கு என்ன இப்போ? இன்னைக்கு பதில் சொல்லுங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆதித்யா அந்த ஆளுயர கண்ணாடி முன் நின்றிருந்தான். அவன் பின்னே வந்தவள், அட என்கிட்ட இருக்கிற ஒரு கேள்விக்காச்சும் பதில் சொல்லுங்க ப்ளீஸ். நீங்க சொல்லலைன்னா என் தலையே வெடிச்சிரும். அவள் பாவமாக முகத்தை வைத்திருப்பதை கண்ணாடி வழியாக பார்த்தவன், சரி அப்படியே முகத்தை எலிக்குட்டி மாதிரி சுருக்காத. ஒரு கேள்விக்கு மட்டும்தான் பதில் வரும், சரியா? சரி என்று தலையாட்டியவள், நான் படிச்ச பொண்ணுன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? அவளை மேலிருந்து கீழ் வரை பார்த்தான். நாம இப்ப என்ன கேட்டோம், இந்த முண்டக்கண்ணை இப்படி பாக்குறான்? ஹேய், என் முன்னாடி நிக்கும்போது மைண்ட் வாய்ஸ்லாம் வேண்டாம். எனக்கு நீ சொன்னது கேட்டுருச்சு. அப்ப பாக்குறத நிறுத்திட்டு பதில் சொல்லுங்க. மொச பிடிக்கிற நாய மூஞ்ச பார்த்தா தெரியாது அது எதை பிடிக்கும்னு? என்னங்க நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு நார்மலா பேசினாலே புரியாது. இதுல என்ன டயலாக் எல்லாம்? ஒழுங்கா பதில் சொல்லுங்க. இதே படிக்காத பொண்ணா இருந்தா என் முன்னாடி நின்னு பேசுமா? ஆனா உன் வாய் இருக்கே அது, யப்பா! அவள் தலையில் கொட்டினான். இதுவும் புரியல, பட் அப்புறமா ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன். அடுத்ததுக்கு பதில் சொல்லுங்க. அவள் வாயை திறக்க அவள் வாய் மேல் கை வைத்தவன், இதுக்கு மேல வாயை திறந்தா அவ்வளவுதான். இப்ப ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்ட, மீதியா அப்புறமா கேளு, சொல்றேன். இப்ப நீ போலாம், எனக்கு வேலை இருக்கு. அது இல்லங்க. ஐயோ என்று நினைத்தவன் அவளை அப்படியே வாசலில் நிறுத்தி கதவை தாளிட்டு விட்டான். பெண் அவள் ஒரு பெருமூச்சு ஒன்றை இழுத்து விட்டு சென்றாள். விரதங்கள் கலைந்தன தேவி. அத்தியாயம் 17. அண்ணன் தங்கை இருவரும் காலையிலேயே கிளம்பிவிட்டனர். ருத்ரேஷி வேலையை முடித்துவிட்டு அப்படியே ஆருவை பார்த்து கொண்டாள். அவனும் தூங்கிவிட்டான். என்ன செய்வதென்று தெரியாமல் அவளிடம் இருந்த கதை புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தாள். வேறென்ன செய்ய முடியும்? ஆதித்யா ஆபீஸ் வந்தவன் எல்லா வேலையும் பார்த்து கொண்டிருந்தான். அவன் அறைக்குள் திரு வந்தான். ஆதித்யா, என்ன விஷயம் சொல்லுடா. நம்ம புது டெண்டர் கோட் பண்ணோம்ல, அந்த பை அமௌண்ட் அது எப்படியோ நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கம்பெனிக்கு தெரிஞ்சிருச்சு. நான் வேற பேர்ல அமௌண்ட் கோட் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன? அதை யார் பண்ணாங்கன்னு உனக்கு தெரிய வேண்டாமா என்ன? அதான் தெரியுமே, அந்த அக்கவுண்ட்ஸ் மேனேஜர் தானே, அவனே தான். இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்றதா? ஏண்டா ஒவ்வொரு முறையும் என்கிட்ட வந்து கேப்பியா? நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கான், அப்ப இனி அவன் இருக்கக்கூடாது. சோ அவனோட கதையை முடிச்சிடு. சரிடா. அப்புறம் பார்கவி காலேஜ் போயிருக்கா, அவளை பிக்கப் பண்ணி வீட்டுல விட்டுரு, சரியா? சரி என்று தலையசைத்தவன் சென்று விட்டான். பார்கவி தன் கல்லூரி வாசல் முன் நின்றிருந்தாள். திரு சரியாக வந்து சேர்ந்தான். ஏய் பார்கவி, வா போலாம். சாப்பாடா, இப்பயாச்சும் வந்தியே, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சரி வா, ஏதோ இன்னைக்கு லேட்டு, நாளையில இருந்து சரியான நேரத்துல வந்துடுவேன். ஓகே அண்ணா. ஏதாவது சாப்பிடுறியா பார்கவி? அதெல்லாம் எதுவும் வேண்டாம், முதல்ல என்ன வீட்டுல விடு, அண்ணி எனக்காக காத்துட்டு இருப்பாங்க. என்ன, இந்த அண்ணி மேல உனக்கு பாசம் அப்படியே பொங்கி வருது போல? ஆமா, இவங்க ரொம்ப நல்லவங்க. நைட்டு தூங்க குட்டி பையனோட சேர்த்து எனக்கும் கதை சொல்லி தூங்க வைக்கிறாங்க தெரியுமா? அதுவும் இல்லாம உரிமையோட என்ன திட்டுறாங்க. அப்புறம் ஒரு ஃப்ரெண்டா என் கூட பேசுறாங்க. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அவங்க ரெக்க இல்லாத தேவதை மாதிரி இருப்பாங்களா? தேவதை மாதிரி இல்லன்னா அவங்க தேவதை தான். தேவதை மாதிரி இல்ல, அவங்க தேவதை தான் திருவண்ணா. நான் கூட ரூபனை எப்படி பாத்துக்குவாங்களோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவங்க அவனை அவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க. அவனை என்கிட்ட கூட தரமாட்டேங்கிறாங்க. அவனும் என்னமோ அவனோட நெஜ அம்மா அவங்கதாங்கிற மாதிரி அண்ணிய விட்டு வரவே மாட்டேங்கிறான். இவ்வளவு ஏன் என் அண்ணாவையே பையன் தேட மாட்டேங்கிறான். பார்கவி, எல்லாம் அந்த ஷாலினி மாதிரி இருப்பாங்களா, மனசுல இரக்கமே இல்லாம? அதுவும் உண்மைதான். ஆனா எங்க அண்ணி சூப்பர். அந்த சூனியக்காரி ஷாலினி அவங்க கால் தூசிக்கு கூட வர முடியாது. ஏய் பார்கவி, நீ சொல்றத பார்த்தா அந்த தேவதைய நான் பார்த்தே ஆகணுமே.
அதுவும் என் நண்பன் ஆதித்ய கரிகாலனை கல்யாணம் பண்ண அந்த அப்பாவி குழந்தைய நான் பார்த்தே ஆகணும். அதான் வீட்டுக்கு வரலன்னா என் அண்ணிய பாரு, அப்ப தெரியும் என் அண்ணாவோட செலக்ஷன். ஓகே, நீ சொன்ன மாதிரி வீடு வந்துருச்சு, கீழே இறங்கு பார்கவி. அவள் கீழே இறங்க ருத்ரேஷி ஆர்வை வைத்துக் கொண்டு விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்தாள். பாத்தியா எங்க அண்ணிய? தேவதை தான். அண்ணி, ஏ கவி, வாடி வா. அண்ணி, என்ன சின்ன பையன் கூட விளையாடிட்டு இருக்கீங்க? இவன் கூட தான் விளையாட முடியும், உன் கூட விளையாட முடியும்? நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன்டி. நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அண்ணி. இங்க நானும் இருக்கேன். திரு கூற அப்பொழுதுதான் அவனை பார்த்தாள். வாங்க, நீங்க யாரு? அண்ணி, இவரு திரு, அண்ணாவோட ஃப்ரெண்டு. அப்புறம் அண்ணா கம்பெனில மேனேஜர். அது மட்டும் இல்ல, பிஏ கூட இவர் தான். அப்போ உங்க அண்ணாக்கு அல்லக்கை நொள்ளக்கை எல்லாம் இவர் தானா? அதேதான், நீ கரெக்டா சொன்னீங்க. பார்கவி அவளிடம் ஹைஃபை போட்டு கொண்டாள். உங்க காமெடிக்கு நான் சப்ஜெக்ட் ஆயிட்டேனா? அப்படிலாம் இல்ல, உள்ள வாங்க. கவி, சாப்பிட்டியாடி? எங்க அண்ணி, எனக்கு பசிக்குது, வாங்க போலாம். அண்ணா, நீங்களும் வரீங்களா சாப்பிட? அண்ணி, இதெல்லாம் நீங்க கேட்கவே வேண்டாம். திரு அண்ணாக்கு சாப்பாடுன்னா உயிர் தெரியுமா? சரி, 2 பேரும் வாங்க. இருவரையும் உள்ளே அழைத்து வந்தாள். டைனிங் டேபிளில் இருவரும் அமர்ந்தனர். ஆதிரூபன் டேபிளில் பால் டப்பாவோடு அமர்ந்திருந்தான். அண்ணி, வாசனையே செம்மையா இருக்கு. என்ன லஞ்சு? பாப்பா, இன்னைக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை. அண்ணி, நல்ல சாப்பாடு போட்டீங்க. திருவும் அதையே கூறினான். ஏன், நீங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டதே இல்லையா? எங்க, உங்க புருஷன் கூட வேலை செஞ்சா சாப்பாடெல்லாம் எப்படி சரியான நேரத்துல சாப்பிட முடியும்? ஏன், என் புருஷன் அவ்வளவு கொடுமையா படுத்துறாரு? அதெல்லாம் வாயால சொல்ல முடியாது. திரு அண்ணா, சீக்கிரம் சாப்பிடு, அப்புறம் அண்ணா ஃபோன் பண்ணுவான். ஐயோ ஆமா. திரு சாப்பிட ஆரம்பித்தான். ஆமா, அவர் வரலையா? அவன் இன்னைக்கு வீட்டுல சாப்பிட்டு இருக்கான். அப்போ எங்க சாப்பிடுவாரு? சில நாள் சாப்பிடாம கூட இருப்பான். ஓ, என்று இழுத்தவள் சமையல் அறைக்குள் சென்றாள். திரு சாப்பிட்டு விட்டு அவளிடம் விடை பெற, சாப்பாடு சூப்பர் தங்கச்சி. சூப்பர் மட்டும்தானா? வேற என்ன பண்ணணும் சொல்லுமா? இந்த சாப்பாட்டை அவர்கிட்ட கொடுத்துடுங்க. அவள் அந்த பாக்ஸை அவனிடம் கொடுத்தாள். இவ்ளோ நல்ல சாப்பாடு போட்ட என் தங்கச்சிக்காக இதை செய்ய மாட்டேனா என்ன? கொடு. அவளிடம் வாங்கி கொண்டு கம்பெனி நோக்கி தன் காரை செலுத்தினான். இங்கே ஆதித்யா அவன் வரவில்லை என்று கோபத்தில் இருந்தான். விரதங்கள் கலைந்தன தேவி. அத்தியாயம் 18. ஆதித்யா அவன் கேபினில் தலையில் கை வைத்து அமர்ந்திருந்தான். பாஸ், திரு சார் வந்துட்டாங்க. ஒருவன் வந்து கூற, அவன் அப்படியே கைய பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு வாடா. அதுக்கெல்லாம் தேவை இருக்காது, நானே வந்துட்டேன் மச்சா. திரு கையில் பாக்ஸோடு உள்ளே வந்தான். அட்டிங் வெண்ணம், மூஞ்ச பாரு. அவன் மேல் இங்கிருந்தே பேப்பர் வெயிட்டை தூக்கி அடித்தான். அதை கேட்ச் பிடித்தவன், டே மச்சான், இப்போ என்னாச்சு? எதுக்கு ஆபீஸ்ல இந்த வயலன்ஸ் எல்லாம்? மூஞ்சு, ஏண்டா எருமை, உன்கிட்ட என்ன சொல்லி அனுப்புன? நீ எப்ப வர? அதுவும் இல்லாம மீட்டிங் ஃபைல எங்கடா வச்ச? டேய், நீ தானே சொன்ன முக்கியமான ஃபைல் எல்லாத்தையும் உன் சீக்ரெட் ரூம்ல வைக்க சொல்லி. அதான் அங்க வச்சேன். போய் அதை எடுத்துட்டு வா, நேரம் ஆகுது. ஓகே. திரு போக, டே நில்லு, இது என்ன கையில? அட, மறந்தே போயிட்டேன். இந்த சாப்பாடு உனக்கு கொடுக்க சொல்லி தங்கச்சிமா கொடுத்து விட்டா. என்ன சாப்பாடா? அப்போ வீட்டுல உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு வந்திருக்க. ஆமா, பிரியாணின்னு சொன்னதும் எப்படி சாப்பிடாம வர்றது? உன்ன சொல்லக்கூடாது, உனக்கு சோறு போட்டு அவளை திட்டணும். நீ என்ன வேணாலும் திட்டு, இதை சாப்பிட்டுட்டு திட்டு. மட்டன் பிரியாணி சூப்பர்ரா. டே சோத்து மூட்டை, போடா, போயிட்டு அந்த ஃபைல் எடுத்துட்டு வா, நேரம் ஆகுது. ஓகே, போறேன். திரு அவன் கேபின் உள்ளே இருந்த அறைக்குள் நுழைந்தான். அங்கே இருந்த லாக்கரில் மஞ்சள் நிற ஃபைலை எடுத்து வந்து அவனிடம் நீட்டினான். ஆதித்யா, இந்தா. நல்லது, நீ மத்த வேலையை பாரு. புது கிளையண்ட் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வரேன்டா. ஆதித்யா, சாப்பிட்டுட்டு போலாம். வந்து சாப்பிடுறேன். அவன் மீட்டிங் ஹாலுக்கு சென்று விட்டான். அவனுக்கு வேலை என்று வந்து விட்டால் நேரம் போவதே தெரியாதே. எவ்வளவு நேரம் அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தானோ தெரியவில்லை. நேரம் ஆனதுதான் மிச்சம். அவர்களிடம் ப்ராஜெக்ட் ஓகே செய்து அக்ரிமெண்டில் சைன் வாங்கிவிட்டு அவன் கேபினுக்கு வந்தான். திரு கன்னத்தில் கை வைத்தபடி அவனுக்காக அமர்ந்திருந்தான். என்னாச்சு திரு? என்ன ஆகல? டே, நேரத்தை பாரு, மணி 5. இன்னும் நீ சாப்பிடவே இல்ல. அது இப்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம்தான். என் தங்கச்சி உனக்கு எவ்வளவு பாசமா பிரியாணி எல்லாம் கொடுத்து அனுப்புனா. நீ பாரு, அதை அப்படி வேஸ்ட் பண்ணிட்ட. திரு, ஓவர் சென்டிமெண்ட்லாம் வேண்டாம். அவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லடா. சொல்ல போனா எனக்கு குழந்தை இருக்கிறதே அவளுக்கு தெரியாது. என்னடா சொல்ற? ஆமா, அவங்க அப்பா எதை பத்தியும் அவள்கிட்ட சொல்லவே இல்லை. எனக்கே அடுத்த நாள் தான் தெரியும். டேய் மச்சான், உன் வாழ்க்கையில எத்தனை ரகசியம்? என் வாழ்க்கையே ரகசியம் தானே. இதுல அவர் அப்பா சொன்னதுல எது உண்மை, எது பொய்னே தெரியல. அந்த டவுட்டை என் தங்கச்சி கிட்ட கேளு, அவளே சொல்லுவாள்ல. திரு, அவகிட்ட கேட்கலாம். அவங்க அப்பா சொன்னதுல எது வேணாலும் பொய்யா இருக்கலாம். பட்
நான் போட்ட ஒரே கண்டிஷன், அது பொய்ன்னு தெரிந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆதித்யா, ஏன் அவங்க அப்பா இத்தனை பொய் சொல்லி அவங்கள இவ்ளோ அவசரமா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? எல்லாம் லவ் தான். என்ன லவ்வா? ஆமா, இவள ஒருத்தன் லவ் பண்ணான். பட் இவ லவ் பண்ணல. இதெல்லாம் தெரியாம அந்த பையன் சொன்னதை நம்பி இவ்ளோ சீக்கிரமா பொய் சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாருடா. ஆமா, இந்த டீட்டெயில்லாம் உனக்கு எப்படி தெரியும்? திரு, ஒரு நபர்கிட்ட பிசினஸ் செய்யணும்னா அவங்க முழு டீட்டெயில் தெரிஞ்சு வச்சிருக்கேன். என் வாழ்க்கையில வரப்போற பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்க மாட்டேனா? அவங்க வீட்டுல தான் இவ்ளோ பொய் சொல்லி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்புறம் ஏன்டா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண? அவங்க அப்பா பொய் சொல்லி இருக்கலாம், ஆனா இவ நல்லவதான். அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மேல நீ கேட்டா எல்லாத்தையும் சொல்லிடுவேன். இப்ப நான் வீட்டுக்கு போறேன், பாய்டா. ஆதித்யா சென்று விட்டான். அவனை ஆச்சரியமாக பார்த்தான் திரு. என் நண்பன் காதல்ல விழுந்துட்டானா என்ன? எது நடந்தாலும் சந்தோஷம்தான். ஒரு சின்ன இதழ் புன்னகையோடு அங்கிருந்து சென்றான். விரதங்கள் கலைந்தன தேவி. அத்தியாயம் 19. வானத்தின் மேல் எங்கும் தன் சிவப்பு நிற கதிர்கள் படர்ந்திருக்க பார்கவி ருத்ரேஷி இருவரும் தோட்டத்தில் இருந்த கல் திட்டில் அமர்ந்தனர். வடிவு கையில் ஆருவை வைத்துக் கொண்டு நடந்து கொண்டிருந்தாள். பார்கவி கையில் எஃப்எம் ரேடியோவை வைத்து பாட்டு கேட்டுக் கொண்டிருந்தனர். கவி, என்னடி பாட்டு வைக்கிற? இந்த கிளைமேட் வேற நல்லா இருக்கு, வேற ஏதாவது பாட்டு வைடி. அண்ணி, உங்க ஆசையை ஏன் கிடப்பானே, வச்சுட்டா போச்சு. அவள் பாட்டை மாற்றினாள். மன்மதனே, நீ காவலன்தான். என்னை உனக்குள்ளே தொலைத்தேன், ஏனோ தெரியல. உன்னை கண்ட நொடி ஏனோ இன்னும் நகரல. உந்தன் ரசிகையை நானும், உனக்கேன் புரியவில்லை. எத்தனை ஆண்களை கடந்து வந்தேன், எவனையும் பிடிக்கவில்லை. 20 வருடம் உன்னை போல் எவனும் என்னை மயக்கவில்லை. அண்ணி, இது ஓகேவா? ஓகேதான், பட் வேண்டாம். நம்ம கொஞ்சம் வைப் பண்ணலாண்டி. அப்படி ஒரு பாட்டு வை. அண்ணி, அப்ப நீங்க டான்ஸ் ஆட போறீங்களா? ஏன் ஆடக்கூடாதா? உன் அண்ணி நான் ஆட சொன்னா நீ ஆட மாட்டியாடி? அதெல்லாம் ஆடலாம், பட் அண்ணா வர டைம் அண்ணி. அவர் வரட்டும். உங்க அண்ணா சரியான போர்டி. எப்ப பாரு அந்த கணினி, அப்படி இல்லையா அந்த கம்பெனி. அண்ணி, ஏன் அண்ணாவை இப்படி புகழ்றீங்க? அதெல்லாம் அப்படிதான். நீ பாட்டை மாத்துடி. என் பையனுக்கும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கும்ல. எதிரே ஆருவை பார்த்தாள். மேகம் கருக்குது, மின்னல் சிரிக்குது, சாரல் அடிக்குது, என் மேனியில் ஆடிய மிச்சத் துளிகள் நதியாய் போகிறது. இருவரும் ஆடினர். ஆதிரோப்பன் முகம் கொள்ளை புன்னகையோடு அவர்களை பார்த்தான். வடிவு அவனின் கையை பிடித்து கிளாப் செய்வது போல் செய்ய, பார்கவி ருத்ரேஷி இருவரும் ஆடிக்கொண்டே அவனை பார்க்க சந்தோஷமாகத்தான் இருந்தது. அண்ணி, சும்மா சொல்லக்கூடாது, நீங்க சூப்பரா ஆடுறீங்க. அதெல்லாம் பழக்கம். நான் எவ்வளவு பெரிய டான்சர் தெரியுமா? அண்ணி, இதுக்கு மேல என்னால முடியாது. பார்கவி ஆறு அருகே அமர்ந்து விட்டாள். கவி, என்னடி? அண்ணி, நீங்க ஆடுங்க, அடுத்த பாட்டு உங்களுக்கு தான். ஆசை ஆசை இப்பொழுது, பேராசை இப்பொழுது. இதுக்கெல்லாம் நமக்கு ஜோடி வேணும். சோ நீ வா கவி. அவள் கையை பிடிக்க வர அதற்குள் ஒரு வலிய கரம் அவளை தன் பக்கம் இழுத்தது. பெண் அவள் விழி விரித்தாள். ஜோடி தானே, அதுக்குதான் நான் இருக்கேன். அவள் கையை பற்றியபடி ஆதித்யா நின்றிருந்தான். அண்ணா, பாட்டு போகுது. உன் அண்ணிதான் அப்படியே சில மாதிரி நிக்கிறா. ஒருவேளை ஆட தெரியாதுன்னு நினைக்கிறேன். யாருக்கு? எனக்கு ஆட தெரியாது. உங்களால ஆட முடியுமான்னு பாருங்க. ருத்ரேஷி முகத்தை திருப்பி கொண்டாள். பார்த்து, முகம் அப்படியே திரும்பிக்க போகுது. அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? உன் முகத்தை பார்க்க போறது நான் தானே. அப்படி பார்க்க கஷ்டமா இருந்தா பார்க்காதீங்க. அவன் வெளி பார்த்து கூற, பார்க்காம இருக்கத்தான் நினைக்கிறேன், ஆனா முடியலையே. எதுக்கு இந்த டயலாக்? டயலாக் இல்ல, உண்மையை சொன்னேன். அப்படியா? அப்ப நீங்க பதில் சொல்லுங்க. இன்னைக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். என்ன சொன்னீங்க? நீங்க எதுவுமே சொல்லவே இல்ல. நான் எத்தனை நாளா கேக்குறேன், சொல்லுங்க ப்ளீஸ். என்ன சொல்லணும்? எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணீங்க? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. என் பையனுக்காக. அப்போ உங்களுக்கு நான் தேவையில்லை, அப்படித்தானே? அவன் அமைதியாக இருந்தான். பதில் சொல்லுங்க. அவன் உள்ளங்கையில் கிள்ளி விட்டாள். இப்போ சொல்ல முடியாது. அப்போ எப்ப சொல்லுவீங்க? எனக்கு தோணும் போது சொல்லுவேன். அப்போ இனி எனக்கும் தோணும் போதுதான் பேசுவேன். அதாவது நீங்க பதில் சொல்ற வரைக்கும் இனி மௌனம் தான். அவன் கையை பற்றி இருந்தவள் அவனை விட்டு விலகி ஆருவை தூக்கி கொண்டு உள்ளே சென்று விட்டாள். பார்கவி வடிவு இருவரும் அவனையேதான் பார்த்தனர். என்ன என்பது போல ஆதித்யா தன் தங்கையை புருவம் உயர்த்தி கேட்க, ஒண்ணுலண்ணா. அவள் ஓடியே விட்டாள். வேதங்கள் கலைந்தன தேவி. அத்தியாயம் 20. ருத்ரேஷி அப்பொழுது முகத்தை திருப்பிக் கொண்டு சமையல் அறைக்கு போனவள்தான். ஆருவை சமையல் திட்டில் அமர வைத்து அவனுடன் பேசிக்கொண்டே சமைக்க ஆரம்பித்தாள். ஆதித்யா எதையும் கண்டு கொள்ளாமல் அவன் அறைக்கு சென்றவன் ஃப்ரெஷ் ஆகிவிட்டு முதல் தளத்தில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து வேலையை பார்க்க ஆரம்பித்தான். கவி, அவள் அண்ணி அழைக்க வீட்டில் டிவி பார்த்து கொண்டிருந்தவள் எழுந்து வந்தாள்.
சொல்லுங்க அண்ணி. இந்தா உங்க அண்ணனுக்கு காஃபி எடுத்துட்டு போய் கொடு. அது என்ன எங்க அண்ணா? உங்களுக்கு புருஷர் மறந்துட்டீங்களா என்ன? கவி, சும்மா என் வாயை கிளறக்கூடாது. ஒழுங்கா காஃபி எடுத்துட்டு போடி. சரி போறேன். ஏன் இவ்ளோ கோவம்? பார்கவி தன் அண்ணனுக்கு காஃபி எடுத்து சென்றாள். ஆ, வேண்டுதல் அதான். ருத்ரேஷி சப்பாத்தி மாவை பிசைந்து கொண்டிருந்தாள். பாப்பா, யாரு மேல இருக்கிற கோபம்? வடிவு கேட்க. கோபம்லாம் இல்ல. ஆமா, நீங்க வீட்டுக்கு போல? போகணும்டா. வடிவம்மா, சீக்கிரம் கிளம்புங்க. இனி இங்க இருக்கிற வேலையை நான் பாத்துக்கிறேன். சரிடா, நான் போயிட்டு வரேன். வடிவு அங்கிருந்து கிளம்பி விட்டாள். பார்கவி தன் அண்ணனுக்கு எடுத்து வந்த காஃபியை அவனிடம் கொடுத்தாள். அண்ணா, காஃபி. என்ன, காஃபியா? ஆமா, நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? பசிக்குது பார்கவி, அண்ணா மதியமே சாப்பிடலையே. என்ன, மதியம் சாப்பிடலையா? ஆமா. அண்ணா, உனக்காக அண்ணி பிரியாணி சிக்கன் ஃப்ரை எல்லாம் கொடுத்து அனுப்புனாங்களே, திருவண்ணா கொடுக்கலையா? அவன் கொடுத்தான், பட் நான் தான் சாப்பிட மறந்துட்டேன். சரி வெயிட் பண்ணு, நான் அண்ணிக்கிட்ட சொல்லி ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் ஏன் அவகிட்ட கேக்குற? நம்ம வீட்டுல வடிவம்மா தானே சமைக்கிறாங்க. அண்ணா, அவங்க காலையில மட்டும்தான் செய்வாங்க. மத்தபடி மதியம் நைட்டு 2 வேளையும் அண்ணி தான் சமைக்கிறாங்க. இது எப்போ இருந்து? 2 நாள் ஆகுது. நீ அப்போ வீட்டுல சாப்பிடவே இல்லையா? இல்லையே, அவன் சாதாரணமாக கூறினான். கவி, ருத்ரேஷி தான் அவள் அருகே நின்றிருந்தாள். என்னாச்சு நீ? ஒன்னும் இல்ல, சப்பாத்தி கட்டை ரொம்ப அடி வாங்கியிருக்கு. நேராக்க உதவி வேணும், வரியா? சப்பாத்தி கட்டை எப்படி அண்ணி வளையும்? இதுல லாஜிக்கே இல்லையே. அதெல்லாம் அப்படிதான். அப்புறம் உங்க அண்ணா கிட்ட சொல்லு, இன்னைக்கு பிரியாணி வேஸ்ட் பண்ணதுக்கு நைட்டு சாப்பாடு இல்லைன்னு. ஒரு கிளாஸ் பால் அப்புறமா கொடுத்து அனுப்புறேன், குடிச்சிட்டு தூங்க சொல்லு. ஏய், இதெல்லாம் ரொம்ப ஓவர் டி. கவி, வீட்டுல சமைச்ச சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணா இதான் தண்டனை, சொல்லிட்டேன். நீ வாடி போலாம். அவளை இழுத்து சென்றாள். ஆதித்யா ஒரு பெருமூச்சொன்றை விட்டபடி கணினியில் வேலையை பார்த்தான். பார்கவி அவளுக்கு உதவி செய்தாள். ஆறுவோ அவர்கள் வைத்திருந்த மாவில் கை வைத்து விளையாடி கொண்டிருந்தான். அதில் தன் அன்னையின் தலையில் ஏதோ பூ வைப்பது போல அந்த மாவால் அவளுக்கு அலங்காரம் செய்து கொண்டிருந்தான். இதை பார்த்த பார்கவி வாய்விட்டே சிரித்தாள். ஒரு வழியாக சமையல் வேலை முடிந்தது. ருத்ரேஷி அறைக்குள் சென்று உடை மாற்றி கீழே வந்தாள். பார்கவி டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தாள். ஆதித்யாவும் வந்து அமர்ந்தான். கவிக்கு பரிமாறிவிட்டு அவன் முன் ஒரு கிளாஸ் பாலை வைத்துவிட்டு அவள் தன் மகனுக்கு சாப்பாடு ஊட்டினாள். அண்ணி, அண்ணா பாவம் மதியமே சாப்பிடல. இப்ப என்ன பண்ணணும்? இன்னைக்கு ஒரு நாள் பனிஷ்மெண்ட் வேண்டாமே, ப்ளீஸ் அண்ணி. ஓ இஷ்டம் கவி. அவள் அந்த பால் கிளாஸை மூடி வைத்துவிட்டு இருவரையும் கண்டு கொள்ளாமல் ஆறுவை தூக்கி கொண்டு வாசலுக்கு வந்தாள். தன் அன்னை நிலாவை காட்டி சோறு ஊட்டிவிட அவன் தன் வாய் திறந்து சமத்து பிள்ளையாக வாங்கி கொண்டான். கொஞ்ச நேரம் அவனுக்கு வெளியே வேடிக்கை காட்டினாள். அண்ணி. சொல்லு கவி. தம்பியை தாங்க, நான் வச்சுக்கிறேன். நீங்க இன்னும் சாப்பிடவே இல்லையே, வாங்க. நீ போ, நான் வரேன். உன் அண்ணி வந்தாளா? இல்லண்ணா, அவ வரமாட்டா. சரி, நீ போயிட்டு தூங்கு போ. சரி அண்ணா. பார்கவி அங்கிருந்து சென்று விட்டாள். ஆதித்யா அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தான். அவள் கையில் இருக்கும் அவனுடைய நகல் அவள் எது சொன்னாலும் அதற்கு ஏதாவது சைகை மொழி கூறி சிரித்தது. இதில் வானில் தெரியும் நிலவை வேறு பிடித்து அதை அவன் கையில் கொடுப்பது போல சைகை காட்டினாள். அவனை தன் தோளில் போட்டு நடந்தவளுக்கு அவன் உறங்கியது தெரிந்ததும் உள்ளே வந்தாள். ஆதித்யா குழந்தையை தா என்பது போல கையை நீட்ட அவனிடம் கொடுக்காமல் டேபிளில் இருந்த கிளாஸ் பாலை குடித்துவிட்டு மேலே சென்றாள். ஏய், சாப்பிடல? அவளிடம் பதில் இல்லை. அட, இவ என்ன பொண்ணு, புரிஞ்சுக்கவே முடியல. ஆதித்யா வீட்டின் கதவை அடைத்துவிட்டு தனக்கு இருந்த கொஞ்ச வேலையையும் முடித்துவிட்டு அவன் அறைக்குள் வந்தான். ருத்ரேஷி படுக்கையில் இல்லாமல் ஆறு தொட்டில் அருகே இருந்த நாற்காலியில் தூங்கியிருந்தாள். கையில் ஏதோ கதை புத்தகம். அவளையும் தன் குழந்தையையும் மாறி மாறி எவ்வளவு நேரம் பார்த்தானோ தெரியவில்லை.